நகைச்சுவை நடிகர் திரு தேங்காய் சீனிவாசன் அவர்கள் பொன்மனச்செம்மல் திரு எம்ஜிஆரை பற்றி 1977 அதாவது இன்னையிலிருந்து 49 வருடங்களுக்கு முன்பாக பொம்மை இதழுக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையில் எம்ஜிஆரை பற்றியும் அவருடன் ரொம்ப நெருங்கி பழகிய தருணங்களில் ஏற்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள், அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் கிட்ட இருந்த அரிதான குணங்களை பற்றியும் அவர் எவ்வளவு பெரிய வெற்றியாளராக மாறுறதுக்கு கடைபிடித்த பழக்க வழக்கங்கள் பற்றியும் ரொம்ப அற்புதமான ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். அந்த பொம்மை இதழுக்கு அவர் எழுதிய கட்டுரையை அப்படியே நான் காணொலியாக தருகிறேன். ஐயோ போதும், அதுக்கு மேல தாழ மாட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமும் வராது, நிம்மதியும் இருக்காது. சரி, மக்கள் திலகத்துடன் நெருங்கி பழகி கொண்டிருப்பவர்களில் ஒருவர் நகைச்சுவை நடிகர் திரு தேங்காய் சீனிவாசன். இந்த கட்டுரையுடன் அவர் மிக பத்திரமாக பாதுகாத்து வரும் புகைப்படத்தையும் வெளியிட தந்திருக்கிறார். தேங்காய் சீனிவாசன் புதுமுனை புகு நாளன்று திரு எம்ஜிஆர் அவர்கள் நேரில் வந்து வாழ்த்தியிருக்கிறார். அப்போது எடுத்த படம் இது. திரு எம்ஜிஆர் அவருடன் தேங்காய் சீனிவாசன், திருமதி லட்சுமி சீனிவாசன் ஆகியோர் இருக்கிற படம் தான் இது. சரி, கட்டுரைக்குள்ள போகலாம். கோடிக்கணக்கான மக்களின் பேரன்பை பெற்றிருப்பவர் மக்கள் திலகம் திரு எம்ஜிஆர் அவர்கள். எல்லா துறைகளிலும் என் வழிகாட்டியாக விளங்கும் ஆசான் அவர். சர்வ சாதாரண நிலையிலிருந்து மிகப்பெரிய இணையற்ற திரைப்பட நட்சத்திரமாக உயர்ந்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். ஏழையாக இருந்தவர் இன்று ஆயிரமாக தான தர்மம் செய்யும் வள்ளலாக இருப்பவர். வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெற்று வருகிறவர் திரு எம்ஜிஆர். இந்த உன்னத நிலைக்கு அவர் வந்திருப்பதற்கு அவரிடம் உள்ள வெற்றி ரகசியங்கள் என்னென்ன என்று கூறப்போகிறேன். அவரிடம் உள்ள வெற்றி ரகசியங்களை வெளியிட்டு அவர் பெற்ற புகழையும் வெற்றியையும் அவருடைய சாதனைகளையும் எதிர்காலத்தில் பல இளைஞர்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டியதே இதை எழுதுகிறேன். கதிரவன் உதிக்கும் முன்னால் அதிகாலையிலேயே எழுந்து விடும் பழக்கம் கொண்டவர் எம்ஜிஆர். முன் நேரத்தில் படுக்கைக்கு சென்று முன் நேரத்தில் எழுபவர்கள் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குவார்கள் என்பதை விளக்கும் ஒரு ஆங்கில பழமொழி இப்போது நினைவுக்கு வருகிறது. தினம்தோறும் காலையில் உடற்பயிற்சி செய்வார். உடல் நலத்தில் ரொம்பவும் கண்ணும் கருத்துமாக இருப்பவர். தன்னை போல மற்றவர்களையும், அதாவது குறிப்பாக நடிக நண்பர்களையும் உடலை கவனிக்க சொல்வார். உடற்பயிற்சியை வற்புறுத்துவார். நடிகனுக்கு உடல் ஆரோக்கியமும் கட்டழகும் ரொம்பவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம் என்று கூறியிருக்கிறார். மக்கள் திலகம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்பு திருப்பதி, பழனி, மருதமலை ஆகிய கோயில்களுக்கு சென்று வழிபட்டவர்.